ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜஃப்னாத் தமிழன். இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட கிராமம் ஃப்ரான்ஸில் நான் இருக்கிற கிராமத்தில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிறப்புகளை நான் உங்களுக்கு காணொலியாக போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூக்கண்டை பாருங்கள், சாடிக்குள்ளே பப்ளிக் நடைபாதையில் சைட்டில் வச்சுருக்காங்களே, இவ்வளோ அழகாக கலராக டிசைனாக இருக்குது. என்ன பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், ரோட்டை பாருங்கள், ரோட்டில் எல்லாம் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேர்ச்சை பற்றி தான் நான் உங்களுக்கு போடலாம்னு பார்த்தேன். இந்த சேர்ச் வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக கட்டப்பட்டது. 1913, 1920 அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்டுகள்லாம் உள்ளுக்கு போட்டிருந்தாங்க. வரலாறு வந்து சூப்பர் செம்ம வரலாறாக இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கு பழைய சேர்ச் ஒரு என்னென்னு சொல்கிறது, எங்களோட ஊர் மாதிரி பெயிண்ட் அடிக்கிறது திருத்தவில்லை ஒன்றுமே இல்லை. அவ்வளவு சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், மரத்தை பாருங்கள். இந்த மரத்தில் ஒரு இலை இல்லை, ஆனால் இலை இருக்குது, ஆனால் தெரியாது, கலர் தெரியாது. அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களோ எவ்வளோ அழகாக இருக்குது. ரோட்டில் கூட இந்த மரங்களை வச்சு இந்த மரங்களை வந்து அப்படி நீட்டாக மதில் மாதிரி வெட்டி விட்ருக்காங்க. இது வந்து அரசாங்கத்தால் செய்கிறது, முனிசிபல் அவங்களால செய்கிறது. பாருங்கள், இவ்வளோ அழகாக வெட்டி அங்கே ரோட்டையும் சொல்லி பக்கம் நடப்பாதை அப்படி அழகாக நீட்டாக வெட்டிட்டாங்க. பார்த்தீங்களோ, ரவுண்ட் அபவுட்டில் வந்து வாகனங்கள் ரவுண்ட் அபவுட்டில் போகிறது. அந்த சைடில் நடுவில் சும்மா ஏன் மரங்களை வச்சு நோமலாக ஏன் வடிவில்லாமல் ஆக்காமல் அவங்களுக்குள்ளே இந்த பொம்மைகள் மாதிரி படங்கள் செஞ்சு வைக்கிறாங்க, படங்கள் செய்து வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மிகவும் பிடிச்சிருக்கா, சுவாரஸ்யமாக இருக்கா. இன்றைக்கு நல்ல கிளைமேட், அதனால் இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுவோம்னு சொல்லி நானும் என் மனைவியும் அப்படியே 2 பேரும் வலிக்கிட்டோம். பார்த்தீங்களோ, இதை பாருங்கள், பூக்கண்டுகளை பாருங்கள், விதமான பூக்கண்டு. வெயில் நேரத்தில் இன்னும் பூத்து குலுங்கும். கலரை பார்த்தீங்களா, ரோஸ் கலர். இவங்களை என்னத்துக்கு ரோஸை இவ்வளோ விரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அழகாக இருக்குது, சூப்பர் கண்டு. ஆனால் அந்த கண்டுகளுக்கு வரலாறும் இருக்குது. இந்த எப்படி உருவாக்கப்பட்டது எப்படின்னு சொல்லி வரலாறு இருக்குது. பாருங்கள், மஞ்சள் கண்டுகளை, மஞ்சள் கலர், சும்மா மஞ்சள், அதுக்குள்ள ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது. என்ன மரங்களை பாருங்கள், சூப்பர் மரம், வடிவான கலரில் மரமண்டே சொல்ல முடியாது, அவ்வளோ டிசைன் வடிவாக இருக்குது. இதை கடந்து நாங்கள் போய்க்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு நடுவில் வந்து இந்த ஆறு செஞ்சுருக்காங்க. ஆறுகள், இந்த ஆறுகள் வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் வீடுகள் எரிஞ்சால் கொண்டா, கடைகள் எரிஞ்சால் கொண்டா, இருந்து தக்கண்டு அவசரத்துக்கு தண்ணி எடுத்து அங்கே எரிக்கிற மாதிரி, எரிக்கிற இதுகளை நூக்குற மாதிரி தான் அந்த செஞ்சு வச்சுருப்பாங்களா ஆம்புலன்ஸுக்கு. அது இந்த கட்டுறதுகளாலேயும் போகுது. இந்த கட்டிடம் வந்து கோட்ஸ், இந்த எங்களோட ஏரியாவுக்குள்ளே இருக்கிறதான இந்த கோட்ஸ் தான் இந்த கட்டடம். இந்த புலம், இந்த பெரிய கட்டடம். இந்த இடத்துல பயங்கர அமைதியாக இருக்கும். கோன் அடிக்கலை, அது ஒன்றும் செய்யலை, அது சத்தம் போடாமல் தான் போகணும். நம்மளை எங்கட ஒரு சட்டத்தின்படி தான் இங்கேயும் கோன் அடிக்கலாம் கொள்ளலான்னு சொல்லி. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் முன்னாடி சொன்னேன் ஒரு ஸ்டேஜ்னு சொல்லி, அந்த ஸ்டேஜுக்கு தான் போகிறோம். இப்போ அந்த ஸ்டேஜ் தான் உள்ளுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இந்த காணொலியில் காட்டலாமான்ட்டு நான் ஆசைப்பட்றேன். பாருங்கள், அந்த ஸ்டேஜிൻ്റെ அந்த முடி தெரியுது. இவங்களும் அந்த சேச்சின்ற முடியலை வந்து இங்கே இவ்வளோ ஊராக கட்டி விட்டுருக்காங்க. அந்த காலத்துலேயே எவ்வளோ இதாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்களோ, இதுதான் அந்த நடைபாதை. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அங்கேருந்து ஒரு பக்கம்தான் வாகனம் வரலாம், இங்கேருந்து நடைபாதை நடந்து போகலாம். அங்கேருந்து நடந்து கார்கள் வாகனங்கள் வரும். இங்கேருந்து நாங்கள் நடந்து 2 பக்கம் நடைபாதை, 1 வே மட்டும்தான். அப்போ நாங்கள் வந்து கடைக்கு போய் கொண்டிருக்கோம். கடையான்னு சொல்கிறேன், கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம், சேர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கோம். நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. வெயில் தரண்டி நல்ல கிளைமேட். அப்போ நாங்கள் வெளிக்கிட்டு போவோம்னு சொல்லி அப்படியே 2 பேரும் போகிறோம். வந்துட்டோம், அந்த கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் கோயில் எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த சேர்ச். ஒரு பெயிண்டிங் அடிக்கிறது, பெயிண்டோ இதோ ஒன்றும் இல்லை. நான் அந்த காலத்து முருகக்கல்லால் கட்டிக்கிறாங்க. முருகக்கல் மேலே வெட்டி நல்ல பலமுள்ள கல் கட்டிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. நல்ல சுவாரஸ்யமான நல்ல வரலாறுகள். இங்கே ஃப்ரான்ஸில் வந்து வரலாறு முக்கியம். வரலாறுத்தான் வந்து இவங்க பிரதிப்படுத்துவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி கதவை தள்ளி உள்ளே போனால் சேர்ச் இவ்வளோ அமைதியாக இருக்குன்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லையா சேர்ச்சை பார்க்க. இப்படி தான் இருக்குது இங்கே சேர்ச். இங்கே வந்து கூடுதலாக அந்த சிலைகளுக்கு வந்து கூடுதலாக ஆண்டவர் சிலை தான் இருக்குது எல்லா சேர்ச் வழியையும். அது எனக்கு ஏன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவிൻ്റെ சிலுவை மட்டும்தான் வச்சிருப்பாங்க. மற்ற ஆக்கள்கிட்ட சிலைகளோ இதுகளோ குறைவு. மரியாள்கிட்டையும் ஆண்டவர்கிட்டையும் தான் வச்சிருக்கணும் இந்த இங்கே சேர்ச் வழியை. அது எனக்கு தெரியலை.
இது வந்து யாரும் பொருட்களை வந்து மறந்து விட்டுட்டு போனால் இந்த இதில் எழுதி வச்சுட்டு அதில் பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பக் இருக்குல்ல, இந்த பக்கில் யாரோ ஒரு ஆள் குத்தர் ஹெட்ஃபோனை வந்து விட்டுட்டு போயிட்டோம். அப்போ அதுக்குள்ளே வச்சிருக்கணும். யாரோ ஒருத்தர் வச்சுக்கிறேன். ஞாபகம் வந்து ஞாபகம் இல்லாத விழுத்துலச்சாக்கள் வந்து எடுத்துகிட்டு போவினோம். இது ஜனங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆக்கள் வந்து இதில் மக்கள் வந்து அப்படி இதில் இருந்து கொண்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு இருக்கிற கதிர் மெஷில் வச்சுக்கணும். அங்கே பக்கத்தில் விரும்புவானா நீங்கள் மெழுகுதிரி வாங்கி கொளுத்தலாம். நீங்கள் மெழுகுதிரி வந்து கொளுத்துறது வந்து இந்த பக்கத்தில் மெழுகுதிரி போய் இருக்குது. அதை வந்து ஒரு விலை இருக்குது, அதில் போட்டிருக்குது. ஒவ்வொரு கலர் மெழுகுதிரிக்கு ஒரு விலை போட்டிருக்குது. அதை நாங்கள் எடுத்துட்டு அதுக்குள்ளே காசை போட வேணும் உண்டியலில். நேர்மையாக செய்வீங்கிற நம்பிக்கையில் அவங்க ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க பாருங்கள், கடை இல்லாமல். இதுக்குள்ளே காசை போட்டுட்டு எவ்வளோ விலையோ அந்த விலைக்குரிய மெழுகுதிரி எங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த காசை போட்டு அந்த மெழுகுதிரி எடுத்து அங்கே பக்கத்தில் உள்ள கேண்டில் இருந்தால் அதில் வெட்டி அதில் கொளுத்திட்டு எங்களோட பிரார்த்தனையில் செய்துட்டு போகலாம். அப்படி தான் இருக்குது. இந்த பக்கமும் அப்படியே நான் சைட்டால் போகிறேன் பாருங்கள். சைட்டால் போகிறேன், சூப்பராக இருக்குது. இங்கே சிலையை பாருங்கள். இது வந்து யார், ஒரு ஆள்கிட்ட சிலை வச்சுருக்காங்களே, அது யாருன்ட்டு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து ஜனங்கள் இந்த பக்கத்தில் இருந்தும் பார்ப்பினோம். இப்போ நாங்கள் அதில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த நடுவில் பாருங்கள் ஃபுட்ஃபிட். இதில் தான் அந்த பைபிள் வச்சு வசனங்கள் வாசிக்கிறது. ஃபுட்ஃபிட் ஃபாதர் வந்து 2 பூசை செய்வார். அவங்களோட கொயார் டீம் வந்து இதில் அனுப்பினோம். இதெல்லாம் நாங்கள் கிட்ட போய் பார்க்கலாம். சில இடங்களில் விட மாட்டாங்க, இங்கெல்லாம் நாங்கள் போய் பார்க்கலாம். இதில் தான் பைபிள் வைக்கிறது பாருங்க. பைபிள் வச்சு இதில் வச்சுட்டு தான் ஃபாதர் பூசை செய்வார். இதில் தான் பைபிள் வாசிக்கிறது. சூப்பராக இருக்குது. அங்கேருந்து இங்கே பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இங்கேயும் மக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடில் இருப்பாங்க. நீரை பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கருப்பாக இருக்குதுல்ல, இதுதான் பியானோ. இங்கே வந்து பியானோ வாசிக்கிறத வந்து பூசைக்கு பாட்டு படிக்கிறதுக்கு அதுதான் பெரிய பழங்காலத்து பியானோ. பயங்கர சவுண்டு. அந்த சவுண்டை கேட்கல, அது அவ்வளோது சவுண்டாக இருக்கும். பயங்கர சவுண்டு. மேலே எப்படி இருக்குது பாருங்கள். மேலே வேலைப்பாடுகள் எப்படி இருக்குது, செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்களேன்னு. எங்களோட ஊர் சேர்ச் மாதிரியோ தெரியல எனக்கு. நான் எங்கள் ஊரில் குறைவு பார்த்தது எப்படி இருக்குது. இதில் வந்து அந்த திருவிருந்துக்குரிய அந்த அப்பங்கள் கொடுக்குறது அந்த மேசை அது. இது அப்படியே வாங்குவோம். இந்த பக்கத்தில் போகலாம் பாருங்க. இது என்னென்னு தெரியுமா, இதுதான் முக்கியமான ஐட்டம். இது வந்து அந்த சாட்சி சொல்லிக்கணும். பாவ மன்னிப்புக்கு பின்ன ஃபாதர் ஒரு கூட்டுக்கு இருப்பார். ஒரு பக்கத்தில் அந்த முழங்கால் இருந்து ஃபாதருக்கு தான் செய்த தவறுகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் சொல்லி ஃபாதர் வந்து அதை ஆண்டவர்கிட்ட நாமத்தினால உன்னை நம்ம மன்னிக்கிறேன்னு சொல்லி பாவ மன்னிப்பு கொடுக்குற அந்த கூடு தான் இந்த கூடு. ஓகே. அப்படியே இந்த பக்கத்தால் அப்படியே வந்தோம்னு சொன்னால் அதில் பாருங்கள் ஒரு சிலை. பார்த்திங்க, நான் சொன்னதான் உங்களுக்கு முதலே, வேறு யார்ட்டையும் சிலைகள் வந்து குறைவு. வேறு ஒரு எங்களோட ஊர் மாதிரி நிறைய பேர் சிலைகள் எல்லாம் வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து ஆண்டவருக்குரிய குழந்தை இயேசு, அவர் தாய், அப்படி ஒரு சிலாக்கள்கிட்ட தான் இதுலேயும் வச்சிருக்குது. நான் நினைக்கிறேன் இது வந்து அந்த சீசர்கள் என்ன நினைக்கிறேன் நான். அப்பம் விடுதல் சாப்பிட்ற அது உதிரியில் பாருங்கள். கல்வெட்டுக்களை பாருங்கள். இந்த கல்வெட்டுகள் வந்து இத்தனை வருஷத்தன் ஆண்டுகளெல்லாம் போட்டிருக்காங்க, பேர்களெல்லாம் போட்டிருக்காங்க ஆக்கள்கிட்ட. 1912, 1947 என்றெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. எனக்கு தெரியலை, பேர்கள்லாம் போட்டிருக்காங்க. நான் இன்றைக்கி அந்த காலத்தில் கோயில் கட்டினாக்களோ இல்லாட்டிக்கு இந்த சேர்ச்சில் ஊழியம் செய்தாக்களோ என்னென்னு தெரியலை. சேர்ச் கட்டின ஆக்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே இதுலேயும் ஒரு பக்கத்தில் மாதாவோட சிலை இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லூர்து மாதான்னு சொல்லி. அவாட சிலை மாதிரியே இங்கேயும் இருக்குது பாருங்கள். அப்படியே கும்பிட்டு கொண்டு நிற்கிறா. இந்த சிலை மட்டும்தான் இதில் இருக்குது. அதோடு அப்படியே கடந்து வந்தால் இங்கே அதை வந்து கோயிலோட மாதிரி படம் அங்கே இருக்குது. இதுதான் அந்த கோயிலோட மாதிரி. இது வந்து ஒரு நான் பித்தளையில் செஞ்ச மாதிரி, பித்தளையாக வெண்கலை மாதிரியில் அப்படியே அதில் செஞ்சுருக்கணும், செஞ்சு அதை வச்சிருக்கணும். இந்த கோயிலோட மாதிரி உண்டு. அன்றைக்கி இந்த கோயில் மாதிரியா இல்லை வேறு எது மாடலாக இருக்கோ தெரியல. ஆனால் இதே மாதிரி இல்லை கோயில் தெரியல. படங்களை பாருங்கள். இந்த படங்களெல்லாம் வெளியிலண்டு பார்த்தா தெரியாது, உள்ளுக்கு தான் அந்த படங்கள் அப்படி தெரியும். இங்கேயும் ஒரு மாதா இருக்கிறா, மாதாவோட சிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர்கிட்ட ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க. சிஸ்டர் யாருன்னு தெரியலை, அவளோட வரலாறு எனக்கு தெரியலை. அவளோட ஃபோட்டோவும் வச்சிருக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் கல்வெட்டுக்கள் இருக்குது, பேர்கள், ஒவ்வொருத்தருடைய பேர்களும் இருக்குது. பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆண்டுகளை பார்க்கத்தான் பிரமிப்பாக இருக்கும். இத்தனை வருஷம்
இங்கே வந்து இதுவும் ஒரு மாதாட சிலை வச்சு ஆண்டவர்கிட்ட சிலை வச்சு அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பேர்கள். ஒரு பெரிய கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் நிறைய பேர்கள் எல்லாம் பேர்கள்லாம் போட்டு சூப்பராக செஞ்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் பிரமிக்கத்தக்கதாக தான் இருந்தது. என்னென்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக. அதோட இந்த இதில் பாருங்கள் ஒரு பழங்காலத்து பியானோ. இதை யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வாங்க போவோம். அப்படியே அந்த சைட்டால் போனால் இங்கே கீழே நிலத்தில் வேலை நடக்குது. அதால் இந்த சைட்டால் அப்படியே போயிட்டு இங்கே மேலே வருவோம். மேலே வந்து இதில் தான் இப்போ இந்த ஜனங்கள் இருப்பாங்க. ஜனங்கள் இருந்து பூசை பார்ப்பினோம். இதில் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து இப்போ பாருங்கள் கும்பிட்ட ஆண்டவரை அது மாதிரி சிலையை காட்டுறேன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அந்த பலிபீடத்தில் அது வந்து பவுனோ வெண்கலமோ தெரியல எனக்கு. அங்கே அதுதான் பெரிய ஒரு இதாக கிடந்தது ஆண்டவர்கிட்ட. அதுக்குள்ளே கதை ஒன்று இருக்குது. எனக்கு தெரியலை என்ன மாதிரிட்டு வெண்கலத்தில். அதில் என்ன பூஜை செய்கிறவ ஃபாதர்னார். அப்படியே இதுக்கெல்லாம் போனோம்னு சொன்னால் அந்த நான் சொன்னதான் ஆண்டவரோட சிலைன்னு சொல்லி அதுவும் அங்கே இருக்குது. வாங்க காட்டுறது. அதோட இதுலேயும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு 2 பேர்கிட்ட வச்சுருக்கு. எனக்கு அரசர்களோ மன்னர்களோ தெரியல, இல்லாட்டி வேலைக்காரரோ ஃபாதர் மேரோ தெரியல. அவங்களோட சிலையும் இருக்குது. அப்படியே சைட்டெல்லாம் வந்தோம்டா இப்போ ஆண்டவர்கிட்ட சிலை பாருங்கள். பெரிய ஒரு சிலை. அது வீடியோவில் பார்க்க உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஆனால் பெரிய சிலை கொண்டு வச்சுருக்காங்க. நாமளும் அவரை தொட்டு அவர்கிட்ட காலில் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே கடந்து போவோம். இந்த பக்கத்தால் எல்லா பக்கத்துலேயும் ஜனங்கள் இருக்கலாம். ஏன்னா ஜனங்கள் கூட வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில். அதுக்காக வச்சுருப்பாங்க. கதிரவேல் இங்காலி பக்கம் போட்டிருக்கணும். இதுலேயும் வந்து ஒரு வழிபாடுற தலம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் ஃபோட்டோ சிலுவை செஞ்சு வச்சுட்டு அது கீழே படங்கள் வச்சு மெழுகுதிரி கொளுத்தி பூ வச்சு எல்லாம் செஞ்சு வைக்கணும். நான் கிட்டத்தில் ஏதோ நடந்திருக்கு போலங்க. ஒரு ஃபாதர்ற ஃபோட்டோ மேலே சிலையும் இருக்குது. அதோடு இங்கால வந்து ஆண்டவரை அவரோட தாய் மரியாள் வந்து வச்சிருக்கிற மடியில். இது வந்து அந்த கடைசி நாள் தானே, அதுக்காக அந்த மறித்து சிலுவையிலேருந்து இறக்கி அந்த டைமில் நினைக்கிறேன் அது வச்சுருக்குது. அதில் நிறைய மெழுகுதிரிகள் கொளுத்திக்கிறோம். மாதாவை பாருங்கள், மாதா வச்சிருக்கிற ஆண்டவர் அவர் அப்படியே மடியில் கிடக்கிற மாதிரி அப்படி தத்துருவமாக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, பிரமிப்பாகவும் இருந்துச்சு. அதோடு இதுதான் அந்த மெழுகுதிரி. இந்த பக்கம் வச்சுக்கிறாங்க அந்த மெழுகுதிரி. விலைகள் எல்லாம் போட்டு ஒவ்வொரு சைஸுக்கு ஒவ்வொரு விலை, ஒவ்வொரு கலருக்கு விலை. இந்த பாருங்கள் 2, 3, 5, 6 நடக்குது. இதுக்குள்ளே காசை போட்டுட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு காசை போட்டுட்டு அப்படியே நாங்கள் எங்களுக்கு எந்த மெழுகுதிரி சைஸ் தேவையோ அதுக்கு காசை போட்டு அப்படியே எடுத்து குளிச்சுட்டு போக வேண்டியது. அதோட இதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு. எல்லாம் இப்படி பழமையாகவே இருக்குது. ஒன்றும் அந்த புதுசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் சொல்ல மறந்துட்டேன். இதுதான் முன்னம் கோயிலுக்குள்ளே போய் அந்த தலையில் தொட்டு சிலுவை மாதிரி வச்சுட்டு போய் அந்த தண்ணி இருக்குது. எங்களுடைய மனைவியும் அங்கே நின்று கொண்டு ப்ரேயர் பண்ணியிருக்கிறீங்களா. அதோட இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம். எல்லாம் பழமையான முறையிலே வச்சுருக்காங்க. கோயிலேருந்து வெளியில் வந்துட்டு பார்த்தா பார்க்கில் வந்து இந்த இப்படி பிள்ளைகள் விளையாட்டு போட்டிருக்கணும் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு. இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு 2 யூரோ. பிள்ளைகளை வந்து அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் இந்த இதில் விளையாட விட்டுட்டு காசை கொடுத்துட்டு அங்கே ஒரு ஆள் ஒப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். அப்போ பிள்ளையெல்லாம் விளையாடுவினோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் இப்படியான விளையாட்டுகளும் கூட பிள்ளைகளையும் கொண்டே எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டே விட்டு டைமில் செலவழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஓகே மக்களை, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.